ஆசீர்வாத கன்மலை ஐக்கிய ஊழியங்கள் வழங்கும் தேவராஜ்யத்தின் எக்கால சத்தம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்முடைய கர்த்தரும் உலக இரட்சகருமாய் இருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை மறுபடியுமாய் வாழ்த்துகிறோம். ஆசீர்வாத கன்மலை ஐக்கிய ஊழியத்தின் சார்பாக தேவ ராஜ்யத்தின் எக்கால சத்தம் என்ற இந்த பகுதியிலே நம்முடைய யவன சந்ததி எப்படியாக எழும்பும் என்று கர்த்தர் கற்றுக் கொடுத்த அநேக காரியங்களை உங்களோடு கூட நாங்கள் பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளிலே கூட நாம் பார்க்க போகிற ஒரு காரியம், புறப்பட போகிற வெளிப்பட போகிற இந்த யவன சந்ததி எப்படிப்பட்ட சந்ததியாய் இருக்கும் என்று நாம் பார்த்தபடி இந்த சந்ததி ஒரு பூரண ரட்சிப்புள்ள சந்ததியாய், பூரண மகிமையுள்ள சந்ததியாய், பூரண விசுவாசம் உள்ள சந்ததியாய், பூரண கீழ்ப்படிதல் உள்ள சந்ததியாய் இருப்பதை நாம் பார்த்தோம். அதாவது இந்த வாரத்திலே நாம் எதை தேவன் நமக்கு வெளிப்படுத்த போகிறார் என்றால், புறப்பட போகிற அல்லது வெளிப்பட போகிற இந்த சந்ததி பூரண கிருபையுள்ள சந்ததியாய் வெளிப்படும் என்று. இந்த காரியத்தை குறித்து நாம் தியானிப்போமானால், தேவன் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த இந்த காரியத்தை நாம் இந்த இடத்திலே அறிந்து கொள்ளுவோம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறதாவது. இந்த வார்த்தை, இந்த வசனம் இப்படியாய் ஆரம்பிக்கிறது. இந்த வார்த்தை நாம் அறியாதவர்கள் அல்ல. கிறிஸ்துவ வட்டாரத்திலே இந்த வார்த்தை, அதாவது இதோ நான் உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன் என்ற இந்த வசனம் அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பயன்படுத்துகிற ஊழியங்களிலே, நம்முடைய தேவைகளிலே நாம் பயன்படுத்துகிற ஒரு முக்கியமான ஒரு வார்த்தையாய் இருக்கிறது இந்த வேத வார்த்தை. அப்பொழுது தேவன் இந்த வசனத்தை எடுத்து எங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுது ஒரு காரியத்தை அவர் தெளிவு பண்ணினார். என்ன என்றால், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறதாவது. இதில் 2 காரியத்தை அவர் வெளிப்படுத்தினார். அதாவது அவர் ஒரு வாசலை, புதிய வாசலை திறக்கிறார் என்றும் ஒரு வாசலை பூட்டுகிறார் என்றும். அப்போ ஒரு கதவு பூட்டப்படுகிறது, இன்னொரு கதவு திறக்கிறது. வேதம் இதை நமக்கு தெளிவாக போதிக்கிறது. இந்த இடத்திலே பூட்டப்படுகிற கதவு எது, திறக்கப்பட போகிற கதவு எது என்பதை குறித்து நாம் இந்த இடத்துல தியானிப்போம். அடுத்து 2வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, 2வது, அதாவது 8வது வசனம், 9வது வசனம், இந்த 10வது வசனத்திலே, ஏன்னா இந்த காரியங்கள் 12வது வசனத்தோடு முடிவடைகிறது. இதிலே இந்த 8, 9, 10, 11 நாம் வாசிக்கும் பொழுது ஒவ்வொரு காரியத்தையும் அவர் எப்படி வெளிப்படுத்துகிறார் என்றால், அவர் திறந்த வாசலிலே, அவர் திறக்கப்பட்ட வாசலிலே, அவர் கதவை திறக்கிற காரியத்திலே வெளிப்பட போகிற ஜனங்களுக்கு அவர் எப்படிப்பட்ட தேவனாய் இருக்கிறார் என்பதையும், பூட்டப்பட்ட வாசலுக்குள் இருக்கிற ஜனங்களுக்கு அவர் எப்படிப்பட்ட தேவனாய் இருக்கிறார் என்பதையும் அவர் வெளிப்படுத்துகிறார். இது என்ன புதிய சத்தியமாய் இருக்கிறது என்று பார்த்தால், இந்த காரியத்தை நாங்கள் தியானிக்கும் பொழுது கர்த்தர் ஒரு ஆழமான காரியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தினார். ஏனென்றால் இதுவரைக்கும் இந்த சத்தியம் நமக்கு போதிக்கப்பட்ட காரியங்கள் வேறு, பரிசுத்தவான்கள் மூலம் நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட காரியங்கள் வேறு. ஆனால் தேவன் வல்லமை உள்ளவர், தேவனுடைய எண்ணங்கள் வேறு. அவர் சொல்லுகிறார், என்னுடைய நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல என்று சொல்லுகிறார். அப்போ தேவனுடைய நினைவுகளை நாம் அறிந்து கொள்ளுகிற அறிவை பெற்றுக்கொள்ளுவோமானால், இந்த பூமியிலே நடக்கிற, இந்த வானங்களிலே நடக்கிற, மலைகளிலே நடக்கிற, சமுத்திரத்திலே நடக்கிற, நம்மை சுற்றி நடக்கிற அநேக நிகழ்வுகளை நாம் ஆராய்ந்து அறிந்து நிதானிக்க முடியும். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, தேவனுடைய ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அப்போ தேவனுடைய ஆவி நம்மில் பூரணமாய் கிரியை செய்யுமே ஆனால், நாம் நம்மை சுற்றி நடக்கிற நிகழ்வுகளை அந்த ஆவியினாலே அறிந்து ஆராய்கிற உணர்வை பெற்றுக்கொள்வோம். அப்பொழுது இது என்ன காரியம், இது எப்படிப்பட்ட காரியம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். உணர்வினாலே, நாம் அடையாளங்களினாலே காரியங்களை விசுவாசிப்பதை காட்டிலும், வேதத்தில் இந்த அடையாளம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, இப்படி ஒரு அடையாளம் இங்கு நடக்கிறது, இப்படி ஒரு அடையாளம் நடக்கிறது என்று நாம் நம்முடைய கண்களினால் கண்டு விசுவாசிக்கிறதை காட்டிலும், தேவனுடைய உணர்வினால் நாம் பரிபூர்ணர் ஆகும் பொழுது நாம் கலங்கவோ பயப்படவோ திகைக்கவோ மாட்டோம். ஏனென்றால்
இந்த ஆவி, தேவனுடைய ஆவி நம்மை நடத்துகிற விதத்தை தேவன் நமக்கு முன்னறிந்து சொல்லுகிறபடியினால், இந்த ஆவி நமக்கு முன்னறிந்து சொல்லுகிறபடியினால், நம்முடைய இருதயத்திலே அந்த உணர்வை கொடுக்கிறபடியினால், நம்மிடத்திலே காணப்படுகிறதான கலக்கங்களையும் போராட்டங்களையும் திகைப்பையும் அவர் உருவ எடுத்து போடுகிறார். அப்பொழுது நமக்குள்ளே ஒரு நிறைவான சமாதானத்தையும் ஒரு தெளிவையும் உண்டு பண்ணுகிறார். இதைதான் வேதம் நமக்கு அழகாக போதிக்கிறது. இதில் முதலாவது நாம் பார்க்கிற விஷயம் என்ன என்றால், இந்த சந்ததி மீது எப்படி அவர் பூரண கிருபை உள்ள காரியத்தை வெளிப்படுத்துகிறார் என்பதை நாம் தெளிவாய் பார்ப்போம். இந்த 8ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். அப்படி என்றால் என்னன்னா, வசனத்தை நீ கை கொண்டபடினால், எந்த வசனத்தை அவர் கை கொண்டபடினால்? என் நாமத்தை மறுதலியாமல். அப்ப இந்த நாமத்தை மறுதலியாமல் என்ற தன்மையில எது விளக்கமாய் கொடுக்கப்படுகிறது? ஏனென்றால் இது வெளிப்படுத்தின விசேஷத்துல நீங்க வேதத்துல ஏற்கனவே நாம் தியானிக்கும் பொழுது, ஏற்கனவே இந்த காரியத்தை குறித்து சொல்லும் பொழுது நாம் தெளிவாய் ஒரு காரியத்தை சொன்னோம். இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தான் கிட்டத்தட்ட 33 நாமங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதாவினுடைய சகல நாமங்களும் குமாரனுக்கு கையளிக்கப்படும் பொழுது இந்த நாமங்கள் எப்பேற்பட்ட நாமங்கள் என்பதை இந்த வெளிப்படுத்தின விசேஷம் நமக்கு வெளிப்படுத்துகிறது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொண்டோம். கர்த்தர் தெளிவாக அதை வெளிப்படுத்தினார் என்பதை உங்களுக்கு முன்பாக நாங்கள் வைத்தோம். இந்த நேரத்திலே கூட அவர் தெளிவாய் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னன்னா, என் நாமத்தை மறுதலியாமல். அப்ப அந்த நாமத்தின் தன்மை என்ன? ஏனென்றால் இந்த நாமத்தை நீ மறுதலியாமல் கை கொண்டபடினால் நான் உனக்கு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்ப அந்த நாமத்தின் மீது அவர் எப்படிப்பட்ட மகிமை உடையவராய் இருக்கிறார்? ஏனென்றால் வேதம் நமக்கு அநேக நாமங்களினால் தேவன் தன்னை உருவகப்படுத்துகிறார். தேவனுடைய வார்த்தை, அதாவது தேவனுடைய வார்த்தை என்ற நாமம், இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் என்கின்ற நாமம், இப்படி பல நாமங்கள், ஆல்பாவும் மேகாவுமாய் இருக்கிறேன், ஆதியும் அந்தமாய் இருக்கிறேன் என்று தேவன் அநேக நாமங்களினால் தன்னை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அப்ப இந்த இடத்துல இந்த நாமத்தை நீ மறுதலியாமல் என்று சொல்லும் பொழுது அவர் அந்த நாமத்தின் தன்மையை அவர் தெளிவாக இந்த இடத்துல விளக்கி இருக்கிறார். அப்ப அப்படிப்பட்ட நாமத்தை நீ மறுதலியாமல் இருக்கிறபடினால் உனக்கு நான் திறந்த வாசலை வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்ப இதுவரைக்கும் நமக்கு அந்த வாசல் மூடப்பட்டிருந்ததா என்று கேட்டால் அது அப்படியல்ல. தேவன் வெளிப்படும் பொழுது, என் மீட்பர் வரும் பொழுது எப்படிப்பட்ட காரியம் வரும் என்றால், மீட்பர் தன்னுடைய ஜனங்களை மீட்டுக் கொள்ளுகிற காரியம் புறப்படும். இயேசு கிறிஸ்துவோடைய வருகைக்காக தான் நம்ம காத்து கொண்டு இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து வரும்பொழுது எப்படி சொல்லுகிறார்? இதோ நான் வருகிறேன், அவனுடைய பலன் என்னோட கூட வருகிறது என்று சொல்லுகிறார். அப்போ அவர் வரும்பொழுது யாரெல்லாம் பலனை பெற்றுக்கொள்ளுகிறார்களோ அந்த சந்ததி தான் யவன சந்ததியாய் கருதப்படுகிறது. அப்ப அவர்கிட்ட இருந்து புறப்படுகிற பலன் எப்படிப்பட்ட பலனாய் இருக்கும் என்றால், அது நித்திய பலனாய் இருக்கும். அது நித்தியமாய் மீது தங்குகிற பலனாய் இருக்கும். அப்படிப்பட்ட பலன் எப்படிப்பட்ட காரியமாய் மூடுகிறது என்றால், நித்திய கிருபையினாலே, அதாவது பூரண கிருபையினாலே மூடுகிறது. இதுல 2வது காரியத்தை நம்ம பார்க்கும் பொழுது 9வது வசனம், இதோ யூதர் அல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று போய் சொல்லுகிறவர்களாய் இருக்கிற சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலரை உங்களுக்கு கொடுப்பேன். அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து நான் உன்மேல் அன்பாய் இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். முதலாவது அவர் திறந்த வாசலை வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இந்த திறந்த வாசலை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று சொல்லுகிறார். அப்போ இந்த முழு அதிகாரமும் அவருடைய கரங்களிலிருந்து புறப்படுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அப்ப இதற்கு முன்பாக அவரிடத்திலே முழு அதிகாரம் இல்லையா என்று கேட்டால் அப்படியல்ல. அதற்கு முன்பாக அந்த அதிகாரம், அதாவது அவருடைய ஜனங்களை அவர் பகைஞரிடமோ அல்லது துன்மார்க்கர் கையிலோ அல்லது சத்ருவின் கையிலோ ஒரு ஒப்பு கொடுத்திருந்தார். அந்த ஒப்பு கொடுப்பின் அடையாளம்தான் அநேக நேரங்களில் நம்முடைய வாயின் வார்த்தையினாலும் நம்முடைய முன்னோரின் சாப பாவங்களினாலும் அந்த காரியங்கள் நம்மை அழுத்தி கொண்டே இருந்தது. அந்த நுகங்கள், அவன் நம்மீது வைத்த நுகம் நம்மால் முறிக்கப்படக்கூடாததாய் இருந்தது. ஆனால் அவர் ஜெயிக்கிறவராய் எழும்பி அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவனாய் வெளிப்பட தொடங்கும் பொழுது அவர் சகல அதிகாரத்தையும் பிதா அவருக்கு கையளிக்கிறார். என்ன சொல்றாரு? என் பிதா எனக்கு சகல அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை அவர் எப்படி வெளிப்படுத்துவார் என்றால், அவருடைய சந்ததி வழியாக அவர் வெளிப்படுத்துவார். அவர் சொல்லுகிறார், அவர் மத்தேயுல சொல்லும்போது, இதோ எனக்கு பரலோகத்திலே சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆதலால் நீங்கள் போய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே எல்லாருக்கும் என்ன பண்ணுங்க? சுவிசேஷத்தை அறிவுங்கள், எல்லாரையும் சீஷராக்குங்கள் என்று சொல்லுகிறார்.
இந்த விதத்துல நாம் ஒரு விஷயத்தை நம்ம தெளிவாய் பார்க்க முடியும். எப்படிப்பட்ட காரியம் என்றால், பரலோகத்திலே புறப்பட போகிற இந்த அதிகாரம் அவருடைய சந்ததி வழியாய் பூமியை வந்தடைகிறது. தேவனுக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் நினைத்தால் அவருக்கு முடியாத ஒரு காரியமே ஒன்றுமே இல்லை. ஆனால் அவர் ஏன் அந்த காரியத்தை தன் சந்ததி வழியாக செயல்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார் என்றால், அப்பொழுதுதான் அந்த சந்ததி கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற சந்ததியாய், தேவனுடைய சித்தத்தை பரலோகத்திலே செயல்படுத்துகிற சந்ததியாய் மாறும் என்பதை இந்த பூமி அறிந்து கொள்ளும். இந்த பூமியில் குடியிருக்கிற பூச்சக்கரத்து மேலுள்ள ஜனங்கள் அறிந்து கொள்ளுவார்கள். வானம் அறிந்து கொள்ளும், சிருஷ்டி அறிந்து கொள்ளும். ஏனென்றால் இந்த விடுதலை வெறும் ஒரு மனுஷனுக்கு உண்டான விடுதலை அல்ல, மனுஷனுடைய ஆத்துமாக்கு உண்டான விடுதலை மாத்திரம் அல்ல, சகல சிருஷ்டிக்கும் உண்டாகிற விடுதலை, வானத்திற்கு உண்டாகிற விடுதலை, பூமிக்கு உண்டாகிற விடுதலை, காற்றுக்கு உண்டாகிற விடுதலை, சமுத்திரத்துக்கு உண்டாகிற விடுதலை, வனாந்திரத்துக்கு உண்டாகிற விடுதலை, இது சகலமும் உண்டாகிற விடுதலையா இருக்கிறபடினாலே இதை பெற்றுக்கொள்வதற்கு நாம் மாத்திரம் அல்ல, சகல சிருஷ்டியும் காத்து கொண்டிருக்கிறது என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. இப்ப இந்த வசனத்திலே நாம் ஒரு காரியத்தை பார்க்கும் பொழுது, உன்மேல் அன்பாய் இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். யாருக்கு? யூதர் அல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்லுகிறவர்கள். இந்த காரியத்தை நீங்க அறிந்து கொள்ளும் பொழுது இதுல தேவன் என்ன சொல்லுகிறார் என்பதை, வார்த்தை என்ன சொல்லுகிறது என்பதை நாம் ஆராயும். ரோமருக்கு எழுதின நிருபத்திலே 2ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது வேதம் தெளிவா இப்படியாய் சொல்லுகிறது, யூதர் அல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்லுகிறவர்கள். அப்ப யார் அவர்கள் என்று பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா, ரோமர் 2:28-29 அதுல அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவாய் சொல்லி இருப்பார், புறம்பான யூதனானவன் யூதன் அல்ல, புறம்பாக மாம்சத்தில் செய்யப்படும் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் அல்ல, உள்ளத்தில் யூதனானவனே யூதன், எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். இப்படிப்பட்டவர்களுடைய புகழ்ச்சி மனுஷராலே அல்ல, தேவனால் உண்டாயிருக்கிறது. இந்த வார்த்தையை தேவன் ஆரம்ப காலகட்டத்தில் எங்களுக்கு காட்டும் பொழுது, இதுவரைக்கும் யூதர்கள், கிரேக்கர்கள் அல்லது ஒரு காரியத்தை நம்ம சொல்லும் பொழுது பிறப்பினாலே, அவர்கள் மாம்சத்தின் பிறப்பினாலே அதை முத்தரித்திருக்கிறார்கள். நாங்கள் யூதர்கள் என்று, நாங்கள் கிரேக்கர்கள் என்று, நாங்கள் பிற மதஸ்தவர்கள் என்று, பிற இனத்தவர்கள் என்று. ஆனால் தேவன் எப்படி ஒரு மனுஷனை பார்க்கிறார்? தேவன் யூதன் என்று சொல்லுகிற தன்மை யாருடையதா இருக்கிறது என்று பார்த்தால் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, உள்ளத்தில் யூதனானவனே யூதன் என்று, ஆவியிலே இருதயத்திலே ஏற்படும் விருத்த சேதனமே விருத்த சேதனம் என்று. இதை குறித்து தான் கடந்த நாட்களிலே நாம் பார்த்தோம். கடந்த வாரத்திலே இருதயத்தின் நுனித்தோல் விருத்த சேதனம் அடைவது மிகவும் அவசியமாய் இருக்கிறது. ஏனென்றால் அந்த நுனித்தோலின் விருத்த சேதனம் மாத்திரமே மாம்ச காரியங்களையும் மாம்ச கிரியைகளையும் நம்மை விட்டு அகன்று போக பண்ணி கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறவர்களாய் நம்மை மாற்றும். இந்த உள்ளத்திலே யூதனானவனை குறித்து வேதம் எதை தெளிவாய் சொல்கிறது என்றால், அவர் ஒரு யூதன். அவர் மாம்சத்தின்படி அல்ல, மாம்சத்தின்படி மாத்திரம் அல்ல, அவர் ஆவின்படி யூதனாய் இருந்ததனால் தான் இந்த காரியம் எப்படிப்பட்ட தன்மை உடையதாய் இருக்கிறது என்றால், நாம் அவரோடு இணைக்கப்பட்டு ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாய் மாற்றப்படுகிறோம். வேதத்திலே தேவன் தெளிவாய் சொல்லுகிற தன்மை மிகவும் வித்தியாசமான ஒரு காரியமாய் இருக்கிறது. இந்த பூமியில இருக்கிற ஜனங்களுக்கு தான் பங்கு பங்காக பகுதி பகுதியாய் பிரிக்கிற காரியம். நாம் இந்த மாவட்டத்திலே இல்லாது இந்த நாட்டிலே வாழ்ந்தால் நாம் இப்படிப்பட்ட கலாச்சாரத்தை உடையவர்களாய் இருக்கிறோம், ஆதலால் நாம் இப்படிப்பட்டவர்கள், நாம் இந்தியர்கள். இந்த நாட்டிலே வாழும் பொழுது இப்படிப்பட்ட கலாச்சாரத்தை நாம் பின்பற்றுகிறபடினால் நாம் அமெரிக்கர்கள் என்று நாம் இங்கு பகுதி பகுதியாய் பிரித்து கொள்ளுகிறோமே தவிர பரலோகம் அப்படி நம்மை பார்ப்பது அல்ல. பரலோகத்திலே தேவன் பார்க்கும் பொழுது நீங்கள் தெளிவாய் பார்த்து கொள்ளுங்கள். வேதத்தில் இருந்து, பரலோகத்திலிருந்து, வானத்திலிருந்து இறங்கி வருகிற தூதன் ஒரே வார்த்தை தான் சொல்லுகிறார், பூமியின் சகல குடிகளே, பூமியின் சகல குடிகளே. அப்ப பூமியிலே குடியிருக்கிற யாவருக்கும் சொல்லப்படுகிற செய்தியும் சொல்லப்படுகிற வார்த்தையும் தான் இது. தேவன் பிரித்து பார்க்கிறவர் அல்ல. அவர் சரீரத்தின்படி யூதனாய் வந்து தன் சரீரத்தை ஒப்பு கொடுத்து, இந்த சரீரத்தை கிழித்து, அவர் அந்த சரீரத்திலே நமக்கு ஒரு மீட்பை உண்டு பண்ணினார். அதனால்தான் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது ரோமரிலே, நீங்கள் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு என்று. கிருபை என்றாலே நாம் பார்த்தோம், அது இயேசு கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு இந்த ரட்சிப்பு உண்டாயிருக்கிறது.
இந்த இந்த அதை தான் நம்ம முதலாய் பார்க்கும் பொழுது இந்த பூரண ரட்சிப்பிலே பார்த்தோம். அந்த சரீரத்தின் வழியாக நாம் அவருடைய சிலுவை அண்டையிலே வரும்பொழுது சிலுவை நோக்கி பார்க்கிற ஜனங்களாய், சிலுவை சுமக்கிற ஜனங்களாய், சிலுவையில அறையப்படுகிற ஜனங்களாய் நாம் மாற்றப்படும் பொழுது மாத்திரம்தான் அவருடைய கிருபை நம் மீது பூரணமாய் தங்குகிறது. நாம் எப்படிப்பட்ட ஜனம் என்பதை நாம் ஆரம்பத்திலே பார்த்தோம். அப்ப இந்த பூரண ரட்சிப்புள்ள ஜனங்கள் மீதுதான் இந்த பூரண கிருபை தங்கி இருக்கும். இந்த பூரண கிருபை என்பது என்ன என்றால், முதலாவது தேவன் நாம ஒரு காரியத்தை நம்ம கிறிஸ்தவ வட்டாரங்களிலே பார்க்கிறோம். கிருபையின் காலம் முடிவடைகிற தருணத்தில் நாம் வந்துவிட்டோம், இனி ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது என்று. அப்ப கிருபையின் காலம் என்றால் என்ன? ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் என்றால் என்ன? கிருபையின் காலம் என்பது என்ன தெரியுமா? கிருபையாகிய கிறிஸ்து, கிருபையாகிய இயேசு, அவருடைய நாமத்தினாலே நாம் அடைக்கலமாய், அவருடைய நாமத்து கீழ் அடைக்கலமாய் இருந்து சகலவற்றையும் அவர் மூலமாய் நாம் பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். நாம் வேண்டுமென்றால் நம்முடைய செயல்களை முன்னிறுத்தி நாம் பேசலாம். நாம் இந்த காரியத்தை செய்தேன், இந்த காரியத்தினால் தான் இது கிடைத்தது, இப்படி ஜெபித்தேன், இதனால் தான் இந்த காரியங்கள் எனக்கு நடந்தது, இப்படி நான் ஊழியம் செய்தேன், இப்படி கர்த்தருக்காக பொருத்தனை பண்ணினேன் என்று நம்முடைய கிரியைகளை நாம் முன்னிட்டு வேண்டுமென்றால் சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் சத்தியம் என்னவென்றால், அவருடைய கிருபை நம் மீது இருப்பதினால்தான் இந்த காரியங்கள் நமக்கு நடந்தேறுகிறது. மேலும் நாம் பாதுகாக்கப்படுகிறோம். நாம் பாதுகாக்கப்படுகிறோம். அவருடைய அரணான கோட்டைக்குள்ளே நாம் மூடி மறைக்கப்பட்டு இருக்கிறோம். அவருடைய கிருபை நம்மை விட்டு விலகுமே ஆனால் அது அந்தோ பரிதாபம். அதனால்தான் ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத. அப்படின்னா என்னன்னா, அவருடைய கிருபை நம்ம விட்டு விலகிட்டேன்னா நம்மளால் கிரியை செய்ய முடியாது. நம்மால ஒரு காரியத்தையும் செயல்படுத்தவே முடியாது. நாம் நினைத்துக் கொள்ளுகிற நம்முடைய செயல்களால் தான் தேவன் நமக்கு இறங்கி பதில் சொல்லுகிறார் என்று இல்லை. அவருடைய கிருபை நம் மீது இருப்பதனால் தான் மாத்திரமே நமக்கு சகலமும் அவர் மூலமாய் வாய்க்கிறது. அவர் கிருபை நம்மை விட்டு விலகுமே ஆனால் அது பயங்கரமான கிரியை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. அதனால தான் வேதம் இதிலே தெளிவாய் ஒரு வார்த்தையை சொல்லுகிறது. 10வது வசனத்திலே, என் பொறுமை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காட்டு கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மீதுங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நான் உன்னை காப்பேன். இந்த வசனத்திலே ஒரு பெரிய சத்தியம் இருக்கிறது. என்ன தெரியுமா? பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக சோதனை காலம். நம்ம எல்லாருமே பேசிக்கொண்டு இருக்கிறதான் உபத்திரவ காலம், மகா உபத்திரவ காலம் என்று. இந்த சோதனை காலத்தை கட்டளையிடுகிறவரும் வெளிப்படுத்துகிறவரும் சத்ரு அல்ல, தேவன் தெளிவாய் இந்த காரியத்தை வெளிப்படுத்துகிறார். அவருடைய காரியம், இந்த வசனத்தினை காத்து கொண்டபடியினால் நான் உன்னை காப்பேன், என் வார்த்தையை கை கொண்டபடியினால் உனக்கு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், என் நாமத்தை நீ கை கொண்டபடியினால் உனக்கு நான் அதிகாரத்தை கொடுக்கிறேன். அவர் சொல்லுகிற வார்த்தையை நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா இந்த 3 காரியத்தை நம்ம தியானிக்கும் போது தெளிவா வெளிப்படும். வரப்போகிற சோதனை காலம், அந்த சோதனை காலத்துக்கு தப்பும்படி ஒரு கூட்டத்தை அவர் வைத்திருக்கிறார். அந்த சோதனை காலம் எப்படிப்பட்ட காலமாய் இருக்கும் என்றால், நம்மால் கிரியை செய்யக்கூடாத காலமாய் இருக்கும். அதனால் பிரியமானவர்களே, இந்த வசனத்தை தியானிக்கும் போது ஒரு பாரம் உண்டானது. நாம் எப்படிப்பட்ட காரியத்திலே நாம் இன்று நின்று கொண்டு இருக்கிறோம், இன்னும் நாம் எப்படிப்பட்ட காரியத்தை அறிந்து கொள்ளுவது அவசியம். ஏன்னா எப்பொழுது கிருபையின் வாசல் மூடப்படுகிறதோ அப்பொழுது அவர் தன் ஜனங்களுக்கு பூரண கிருபை உள்ளவராய், நித்திய கிருபையுடன் நான் உனக்கு இறங்குவேன் என்று தன் ஜனங்களுக்கு அவர் இறங்குகிறார். என் ஜனம் என்று முத்தரிக்கிறார். அவர் அநேகரை எழும்பி விடுதலை செய்கிறவராய் இருக்கிறார். இதுதான் நாம் எழுப்புதல் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற இந்த காலம். இதை செயல்படுத்துகிறவர் ஆவியானவர், பிதாவின் ஆவியானவர் ஒருவரே தவிர வேறு யாரும் இதை செயல்படுத்தவே முடியாது. அந்த ஆவியானவர் யார் மூலமெல்லாம் கிரியை செய்ய தொடங்குகிறாரோ அவர்கள் பூரணராகி அந்த பூரணம் கடந்தோடுகிறதாய், வழிந்தோடுகிறதாய் அது புறப்படுகிறது. இதில் ஆவியானுடைய காலமாய் இருக்கிறது. அதனால் நாம் எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்றால், எதற்காக சமூகத்தில் நாம் அதிலே கைவிடாதபடி அந்த பூரணத்துக்குள்ளே, அவருடைய கிருபைக்குள்ளே, அடைக்கலத்துக்குள்ளே நாம் மறைந்து கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும் என்றுதான் நாம் விண்ணப்பிக்க வேண்டும் அவர் சமூகத்திலே. ஏன்னா அந்த இடத்துல அந்த கிருபை நம்மை விட்டு விலகுமே ஆனால் அது ரொம்ப பரிதாபத்துக்குரிய விஷயமாய் மாறி போகிறது. அதனால் தான் வேதம் தெளிவா இந்த காரியத்தை நமக்கு முன்னுரைக்கிறது. அதே போல இன்னொரு காரியத்தை நீங்க பார்க்கும் பொழுது,
இந்த அவருடைய சந்ததிக்கு எப்படிப்பட்ட காரியங்கள் புறப்படும் என்பதை 11ஆம் வசனம் சொல்லுகிறது. உன் கிரீடத்தை ஒருவரும் எடுத்துக்கொள்ளாதபடி உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. அப்ப நமக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்படுகிறது. இந்த கிரீடம் எப்படிப்பட்ட கிரீடம் என்றால் நமக்கு கொடுக்கப்படுகிற அபிஷேகம். இப்ப எல்லாரும் அபிஷேகம் என்றால் நாம் வெறும் அந்நிய பாஷை பேசுவதும் அல்லது அந்த அபிஷேகத்திலே நாம் நிறைந்த அந்நிய பாஷை பேசி நம்முடைய கடமைகளை செய்வது மாத்திரமல்ல, தேவன் அவரவர்களுக்கு ஒரு அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். அந்த அபிஷேகம் எதை உறுதிப்படுத்துகிறது என்றால், பரலோகத்திலே உங்களுக்கு எப்படிப்பட்ட வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த வேலையை நீங்கள் பூமியில செய்கிறதற்கான அபிஷேகம். அப்ப அந்த அபிஷேகம் உங்களை என்ன செய்யும் தெரியுமா? அந்த வழியில மாத்திரம்தான் நடத்தும் உங்களை. உங்களுடைய இருதயம் அதன் மேல் மட்டும்தான் பற்றுதலா இருக்கும். அது வித்தியாசமானதா இருக்கும் அல்லது மற்றவர்களால் அறிந்து கொள்ள முடியாததா இருக்கும். அதனால்தான் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, ஆவிக்குரியவனை ஒருவனாலும் நிதானித்து அறிய முடியாது. ஏனென்றால் ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவைகளால் மாத்திரமே நிதானித்து அறிந்து கொள்ள முடியும். அப்ப யார் உங்களை அறிந்து கொள்ள முடியும் என்றால், யார் இதே அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு இருக்கிறார்களோ அவர்களோடு நீங்கள் இணைக்கப்படும் பொழுதுதான் உங்களுக்குள்ளே ஒரு களி கூறுதல், ஒரு மகிழ்ச்சி ஒரு புறப்படுகிறதை நீங்க அறிந்து கொள்ள முடியும். உலகத்தால் அழுத்தப்பட்டுதான் இருப்பீர்கள், சுற்றுப்புறத்தாரால நீங்க கடினப்பட்டுதான் இருப்பீர்கள், அல்லது உங்களுக்கு ஒரு முத்திரை அவங்க போட்டு வைத்திருப்பார்கள். ஆனா அதெல்லாம் தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற காரியம். தேவன் உங்களுக்கு ஒரு அபிஷேகத்தை நிறைத்திருக்கிறார் என்றால் அது பொறுமையாய் வரும் வரைக்கும் காத்து கொண்டு அந்த பற்றுதலில் அந்த கிரீடத்திலே நீங்கள் உறுதியாய் தரித்திருப்பீர்கள். ஆனால் உங்களுக்கு அவர் எப்படிப்பட்ட ஜெயத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார் என்றால், இந்த 12ஆம் வசனத்திலே 4 விதமான காரியத்தை அவர் புறப்பட பண்ணுகிறார். அந்த 4 விதமான காரியம் என்ன தெரியுமா? நீங்கள் தேவனுடைய ஆலயத்திலே நான் உங்களை தூணாக்குவேன், உங்களுக்கு தேவனுடைய நாமம் தரிப்பிக்கப்படும், புதிய எருசலேம் நகரத்தின் நாமம் தரிப்பிக்கப்படும், என் புதிய நாமத்தை தரிப்பிப்பேன். 4 காரியத்தை அவர் கொடுக்கிறார். அந்த 4 காரியமும் 4 திசையுடைய அதிகாரம், 4 திசைகளுடைய அதிகாரத்தை அவர் கொடுக்கிறார். அப்போ சகல அதிகாரத்தையும் அவர் கைகளில் வைத்திருக்கிறார். அப்ப அதை தன்னுடைய ஜனங்களுக்கு அவர் பங்களிக்கும் பொழுது அது எப்படிப்பட்ட காரியமா இருக்கும்? நீங்கள் பூமியில எவைகளை கட்டுகிறீர்களோ அவைகள் பரலோகத்திலே கட்டப்படும், நீங்கள் பூமியிலே எவைகளை கட்டவிழ்க்கிறீர்களோ அவைகள் பரலோகத்திலே கட்டவிழ்க்கப்படும். நீங்கள் வாய்களை திறந்து கட்டளை கொடுக்கும் பொழுது அது பூமியிலே செயல்படும். இப்படிப்பட்ட அதிகாரம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே உலாவி அவர் ஊழியம் செய்யும் பொழுது அவர் எப்பொழுதுமே பிதா தனக்கு கொடுத்த அதிகாரத்தை அவர் வெளிப்படுத்துகிறவராகவே இருந்தார். எப்படிப்பட்ட வெளிப்பாடு என்றால், அவர் எந்த இடத்திலும் நீண்ட நெடிய பிரசங்கங்களோ, சில நேரங்களே பரிசுத்த ஆவியானவர் பரலோகம் எதை வெளிப்படுத்த வேண்டும் என்று சுத்தம் வைத்திருக்கிறதோ அந்த காரியத்திலே வெளிப்படுத்தும் பொழுது அவர் மலை பிரசங்கங்களே காரியங்களிலே வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் இருந்ததால் அதை வெளிப்படுத்தினார். ஆனால் ஒருவருக்கு சுகத்தையோ அல்லது ஒருவருக்கு வியாதியிலிருந்து விடுதலையோ ஒரு பிசாசு கட்டுகளிலோ இருக்கிற ஜனங்களை அவர் விடுதலை ஆக்குகிறதிலே அவர் நீண்ட நேரம் எடுத்துக்கொள்ளவில்லை. ஒரே ஒரு வார்த்தை தான், உனக்கு விசுவாசம் இருக்கிறதா? இருக்கிறது என்று சொன்னால் அடுத்த நிமிடம் அவர் சொல்லுகிறது, உனக்கு குருடனா இருந்தால் பார்வை அடைவாய். அவ்வளவுதான். அந்த ஒரு வார்த்தை வெளிப்படும் பொழுது உடனே அவன் பார்வை அடைந்தான். அந்த இடத்துல ஒரு நீண்ட ஜபமோ அல்லது பரலோகத்தை உழுக்குகிற ஜபமோ எல்லாம் அங்க செய்யல அவர். அப்படின்னா என்னன்னா, அவர் எப்பொழுதுமே பிதாவின் அதிகாரத்தை சுமந்து திரிகிறவராய் இருந்தார். ஆனால் பிதாவின் அதிகாரம் உங்களிடத்துல பொறுப்படும் பொழுது என்ன வரும் தெரியுமா? சுயம் உங்களை விட்டு விலகும். ஏன்னா இந்த சுயம் உள்ளவர்கள், சுயத்தால் நம்ம பிணைக்கப்பட்டு இருக்கிறோம். ஏன்னா நம்ம பாவத்திலே பிறந்தாலே சுயத்தால் பிணைக்கப்பட்ட வாழ்க்கை தான் நமக்கு. இந்த சுயம் எப்படி என்றால் எப்பொழுதுமே அது தன்னை வெளிப்படுத்துகிறதாகவே இருக்கும், தன்னை முதன்மைப்படுத்துகிறதாகவே இருக்கும். தன்னை வெளிப்படுத்தி தன்னால் மூலமா தான் இதற்கு காரியம் என்று தன்னை வெளிப்படுத்துகிற தன்மையாகவே அது கிரியை செய்யும். ஆனால் சுயம் எப்பொழுது விளக்கப்படுகிறதோ அப்பொழுது எப்படிப்பட்ட காரியம் வெளிப்படும் என்றால், சுயமில்லாத தேவ நீதி வெளிப்படும், அவருடைய நீதி வெளிப்படும். அவருடைய நீதி எதை வெளிப்படுது? அவரை மாத்திரம்தான் வெளிப்படுத்தும் அவருடைய நீதி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். சுயநீதி வெளிப்படாது, அவருடைய நீதி மாத்திரமே வெளிப்படும். தேவன் நம்மை அவருடைய ஜனங்களாய் மாற்றுகிறதற்கும் அவருடைய பிள்ளைகளாய் மாற்றுகிறதற்கும் அவருடைய நாமத்தை நமக்கு தரிப்பிக்கிறதற்கும் காரணம் என்ன தெரியுமா? நாம் அவரை போல சாயலாய் மாறுகிறதற்கும் அவருடைய நீதியை வெளிப்படுத்துகிறதற்கும் அவருடைய ராஜ்யத்தை பூமியிலே ஸ்தாபிக்கிறதற்கும் தான் நம்மை தெரிந்து கொண்டு இருக்கிறார். இதற்கு நம்முடைய சுயமே, நம்முடைய மாம்சமே ஒரு காரணகர்த்தாவா இருக்கிறது. இந்த மாம்சம் யாரிடத்துல எழும்புகிறதோ அவர்களிடத்துல சத்துரு கிரியை செய்கிறவனாய் இருக்கிறான்.
சத்ரு வெளியிலிருந்து தான் கிரியை செய்ய முடியும். நம்முடைய மாம்சம் தான் உள்ளிருந்து இயக்க முடியும். அதனால்தான் ஆவியும் மாம்சத்துக்கும் விரோதமான பகை என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அதனால் இந்த கடைசி நாட்களில் எழும்ப போகிற சந்ததி எப்படிப்பட்ட சந்ததியா இருக்கும் என்றால் பூரண கிருபை பெற்ற சந்ததி. இந்த பூரண கிருபை நிறைவு எங்க தெரியுமா? நித்திய கிருபை நிறைவாய் மாறும். அது பரலோகத்தில் 1000 வருஷ அரசாட்சியின் தன்மையிலே கடந்து போகிறதா இருக்கிறது. இந்த கிருபை ஒரு காலம் நம்ம விட்டு எடுபடாத கிருபையாய் இருக்கிறது. ஏனால் இயேசுவின் கிருபையின் காலம் முடிவடையும் பொழுது இந்த நித்திய கிருபையின் காலம், இந்த பூரண கிருபையின் காலம் துவங்க ஆரம்பிக்கிறது. ஆனால் இதற்கு பங்குள்ளவர்கள் மாத்திரமே இதில் பிரவேசிக்க முடியும். ஆதலால் நாம் அவரிடத்துல விண்ணப்பம் பண்ண வேண்டியது என்ன தெரியுமா? நாமும் நம்முடைய சந்ததியாரும் இதில் கைவிடாதபடி அவர்கள் இந்த பூரண கிருபைக்குள்ளே கடந்து வருகிற பிள்ளைகளாய் நீங்கள் அவர்களுக்காக விண்ணப்பிக்கும் பொழுது தேவன் இந்த ஜெபத்தை கேட்டு உங்களுக்கு பதில் அளிப்பார். அதனால் பிரியமானவர்களே, கடைசி நாட்களிலே எழும்ப போகிற இந்த சந்ததி, யவன சந்ததி, ஒரு பூரண கிருபை உள்ள சந்ததியாய் வெளிப்படும். அதாவது தேவனுடைய பரிபூர்ண கிருபை, பிதாவினுடைய பரிபூர்ண கிருபை, குமாரனுடைய கிருபை, அதாவது ஆவியானுடைய பரிபூர்ண கிருபை அந்த சந்ததி மீது சதா சர்வகாலமும் தங்கி இருக்கும். அதை ஒருவனும் ஒரு காலமும் எடுத்து போட முடியாது. அதற்கு விரோதமாக எவனும் போராடவும் முடியாது. ஏன்னா அது அந்த கிருபை வெளிப்பாடு அப்படிப்பட்ட வெளிப்பாடா இருக்கும். அதில் அப்படிப்பட்ட சந்ததி எழும்பத்தக்கதாக, நாம் அப்படிப்பட்ட சந்ததியா இருக்கத்தக்கதாக நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆவியானவர் தாமே காரியங்களை நம் மூலமாய் செயல்படுத்துவார். நம்ம கண்களை மூடி அவர் சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். பரிசுத்தமுள்ள தேவனே, இந்த நாளில் நாங்கள் தியானித்த இந்த பூரண கிருபை உள்ள சந்ததியாய் நீர் எங்களை மாற்றுவீராக. தகப்பனே, எங்கள் ஆவி ஆத்மா சரீரம் சிந்தையை மனப்பூர்வமான சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகளாய், உம்முடைய கிருபைகளை நாங்கள் பூரணமாய் அனுபவிக்கிற பிள்ளைகளாய் நீர் எங்கள் சந்ததியும் எங்கள் குடும்பத்தையும் நீர் மாற்றுவீராக. கர்த்தாவே, உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் கிறிஸ்து இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த ஆசீர்வாத கண்மலை ஐக்கியத்தின் சார்பாக உங்களுக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த 2026 வருஷத்திலே கர்த்தர் நம்முடைய குடும்பத்தையும் நம்மையும் யவன சந்ததியாய் எழுப்புவாராக. ஆமேன். அவருடைய பூரண கிருபை நம் மீது தங்கியிருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். அன்பிற்குரியவர்களே, உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள எங்கள் முகவரி: ஆசீர்வாத கன்மலை ஐக்கிய ஊழியங்கள், பிளாட் எண் 20, 3வது மாடி, ஜானகி நகர், அனெக்ஸ், காட்டுப்பாக்கம், சென்னை 56.